அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 12th மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ மற்றும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா சொல்லி எல்லா அப்டேட்ஸும் பார்த்தலாம்ப்பா. அப்படியே கொஸ்டின் ரிவ்யூ பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரப்போகுது. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு ஏ, அண்ட் செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு டி, அண்ட் தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணால் உங்களுக்கு டி. ஓகேங்களா, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ 1/5. அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு 2.5. அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 1,2. ஓகேங்களா. அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 19. அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா y = x³ + 2. அண்ட் எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு 1,2. அண்ட் நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா 2xu. அண்ட் டென்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா 2. அண்ட் 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1 + IA. அண்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, ஸோ 1 + IA. அண்ட் 13th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா உங்களுக்கு ஸோ 0.25. அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி ஸோ π/2. அண்ட் 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா 1,2. அண்ட் 16th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா π/6. அண்ட் 17th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி ஸோ π/a³ / 6 சாரி. அண்டு 17th சி ஓகே. அண்ட் 18th உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா 1/√2. அண்ட் 19th உங்களுக்கு ஆப்ஷன் ஏ πa. அண்ட் 20க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா. ஓகேங்களா 1/f(x) f(dx). ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, 1 மார்க் பொறுத்த வரைக்கும். 2 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் தானே உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ப்பா, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக எழுதியிருப்பீங்க. அடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்மு, அது எப்படி எழுதுனீங்க? அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan - 1, இது ரெண்டும் கொஞ்சம் டிஸ்டாக தான் இருக்குது. அடுத்து 24, 25, 26 எப்படி எழுதுனீங்க? ஐ திங்க் இல்லை, எல்லாமே கொஞ்சம் டிஸ்டாக தான் இருக்குது. 27, 28 ஈஸி, 28, 29 ஈஸி. ஓகேங்களா, ஆல்ரெடி 2 சொல்லியிருந்தேன், 3, 4 2 மார்க் ஆச்சு. அடுத்து 30 கம்பல்சரி எப்படி கேட்டிருக்கான்? இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, 5 2 மார்க் ஆச்சு, 10 மார்க் ஆச்சு. அப்புறம் 1 மார்க்கில் ஒரு 11 மார்க் எடுத்திருப்பீங்க. 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேவா. அடுத்து 3 மார்க் பக்கம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி 31. அடுத்து 33 32 ஈஸி. 33 இல்லை 32, ஃபர்ஸ்ட் 2 ஈஸி. அடுத்து 35 எழுதியிருப்பீங்க ஈஸியாக. 35, 36 ஓகே. 36, 37 கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. 38 ஈஸி. 38, 39 ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி 2 மார்க்லையும் கேட்கல, 3 மார்க்லையும் கேட்கல. அப்போ கம்பல்சரியில் அப்போ கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பான். ஐ திங்க் என் கெஸ். இப்போ தான் நானும் கொஸ்டின் பார்க்குறேன், கூட சேர்ந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி 40 நார்மலாக தான் இருக்குது. ஸோ 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்கான்? கேபின் ஸ்டூல் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து செகண்ட் ஒன்று பேரபோலா. 42ல் பி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 43ல் ஏவே எழுதிக்கலாம் நீங்கள், ஏவும் ஈஸி பியும் ஈஸி. அடுத்து 44 பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தட் ப்ரூஃப் தட்டு காசு ஆல்ஃபா = பீட்டா காசு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ 43ல் 44ல் உங்களுக்கு பி கொஞ்சம் ஈஸியாக மாதிரி இருக்குது. 45 பார்த்தீங்கன்னா நீங்கள் பி ஏவே எழுதிக்கலாம். 45ல் எழுதுற ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து 46 பாருங்கள், 46. அடுத்து 47. ஸோ ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். ப்ராபபிலிட்டி கேட்கவே இல்லை. என்ன எப்படி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல எனக்கு. ஸோ எனிவேஸ்ப்பா, பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? ஸோ ஃபோனில் அனலைஸ் பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 7 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கிரேஸ் மார்க்ஸ் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, கிரேஸ் மார்க்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறப்பா. இது நான் பார்த்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் தென்படல. நான் திரும்பி செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறப்பா. வீடியோ தென் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.